Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சில சூப்பரான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுல கூட சீக்கிரமே டயர்ட் ஆயிடுறது. அந்த டே ஸ்டார்ட் ஆகி அப்பதான் ஒரு 2-3 வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அதுக்குள்ளேயுமே பயங்கரமா சோர்வாகிற மாதிரி ஃபீல் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும். நம்மளோட டெய்லி வேலைகள் பண்றதுக்கு கூட சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப முடியாம இருக்கும். நம்மளோட டெய்லி வேலைகளை ஆக்டிவா நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு டயர்ட்னஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம மனசளவுலயோ இல்ல உடம்பளவுலயோ சரி. சோ இந்த மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்ல ரொம்ப சீக்கிரமே டயர்ட் ஆயிடுறீங்க, சின்ன சின்ன வேலைகள் பாக்குறதுக்கு கூட பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது, உங்களோட டெய்லி வேலைகளை நீங்க ரொம்ப பிரிஸ்கா பண்ண முடியறது இல்ல, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது முடியறது இல்ல, என்னோட மெயின் ப்ராப்ளமே பயங்கரமா நான் டயர்ட் ஆகுறது தான். அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களோட கேள்வியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையுமே இனிமேல் உங்களோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட அந்த டெய்லி ரொட்டீன் வேலைகள் செய்யறதுல இனிமேல் நீங்க ரொம்ப ஆக்டிவா பிரிஸ்கா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட பாடியும் உங்களோட மைண்டும் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். சோ வாங்க இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நம்மளோட எனர்ஜியை சரியான விதத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம, சரியான விதத்துல ஸ்பெண்ட் பண்ணாம, தேவையில்லாத விஷயங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய வேலைகள், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா அன்னைக்கு அதை பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வேலைகளை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு பிளானிங்கே இல்லாம அன்னைய டேல உட்காந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடி ஒரு லெவல் வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம டயர்ட் ஆக தான் செய்வோம். இதுக்கு காரணம் நம்மளோட வேலைகளை சரியா பிளான் பண்ணிக்காம இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தேவையில்லாத சிந்தனைகள்ல நிறைய நேரம் மூழ்கி போறது. கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு டைம் கிடைச்சா கூட உட்காந்து தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இல்ல நடக்காதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம சில விஷயங்களுக்கு பயந்துட்டே உட்காந்துக்கிட்டு அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி நம்ம மூளைக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கும் பொழுது அந்த மூளை சீக்கிரமே டயர்ட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்மளோட பாடியில இருக்க அந்த ஒரு எனர்ஜி லெவல் லோவான மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யும். அண்ட் ஆல்சோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம யாரு கூட டெய்லி லைஃப்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அவங்க நம்ம கூட எந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க, நமக்கு ஒரு கில்ட்டியா இருக்க மாதிரியான ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா, இல்ல தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்ட காசிப் பண்றாங்களா, இல்ல அவங்களோட லைஃபை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, தேவையில்லாத விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது மூலமா நம்மள சீக்கிரமே டயர்டாக்க வைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல சில பேர் நெகட்டிவா பேசும் பொழுதும் சரி, சில நெகட்டிவான விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு கொடுக்கும் போதும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மனசோ மூளையோ சீக்கிரமே ட்ரெயின் அவுட் ஆன மாதிரியான ஃபீல் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்பையும் பாதிக்கதானே செய்யும். அப்ப நம்ம எனர்ஜி இல்லாத ஒரு பர்சனா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். சோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டையும் சரி, நீங்க பண்ணக்கூடிய வேலைகளையும் சரி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுல எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க டைம் அதிகமா கொடுக்குறீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்க்கு ஏதாவது விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கவனிங்க. அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லாத விஷயங்கள்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எனர்ஜி நிறைய சேவ் ஆக ஆரம்பிக்கும். அது மூலமா உங்களை கொஞ்சம் பிரிஸ்கான ஒரு பர்சனா, ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனா உங்களோட டெய்லி லைஃப்ல வச்சுக்க முடியும். செகண்ட் டிப், உங்களோட லைஃப்லயும் சரி, உங்களோட டெய்லி ரொட்டீன் வேலைகள்லயும் சரி, எப்பவுமே ஒரு இன்டென்ஷனலா உங்களோட வேலைகளை செய்ய பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமே ட்ரெயின் அவுட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. உங்களோட கண்ணும் கையும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும், உங்களோட சிந்தனைகள் எல்லாமே வேற ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னா சீக்கிரமே நீங்க ட்ரெயின் அவுட் ஆயிருவீங்க. ஏன்னா உங்களோட சிந்தனைகள் ஒரு விஷயத்த ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களோட கை கண்ணு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது சீக்கிரமே பிசிக்கலி மென்டலி நீங்க ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரீசனா அமைஞ்சிரும். சோ எப்பவுமே உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல்ஸா இருக்கட்டும், ட்ரீம்ஸா இருக்கட்டும், உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனம் கொடுத்து
பண்ணுங்க. ஒரு வேலை நீங்க செய்யும் பொழுது அதுல மட்டும் கொஞ்சம் போக்கஸ்டா இருந்து செய்ய பழகுங்க. அப்படி பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும், உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ள நீங்க மூழ்கி போறதையும் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு போக்கஸ்டா உங்களோட கோல்ஸ்க்கான விஷயங்கள் பண்றது, உங்களோட லைஃப்ல இருக்க ட்ரீம்ஸ்க்கான விஷயங்கள் பண்றது, உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையும் ஒரு போக்கஸ்டா பண்ணும் பொழுது நீங்க ஒவ்வொரு நாளும் எந்த விதத்துல எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து கவனிக்க முடியும். அப்படி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும் பொழுது உங்க கோல்ஸ்ல நீங்க எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது உங்களை நீங்களே நிறைய விதத்துல செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க. உங்களை நீங்களே நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், யாருக்காக பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம ஒரு லைஃபை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மூளை, மனசு, பாடி எல்லாமே வந்து சீக்கிரமே டயர்ட் ஆகும். ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து டெய்லி லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எப்பவுமே எந்த வேலை செய்யும் பொழுதும் சரி, உங்க லைஃப்ல நீங்க வச்சிருக்க கோல்ஸ், ட்ரீம்ஸா இருக்கட்டும், எதுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணும் பொழுதும் சரி, ஒரு இன்டென்ஷனலோட பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமே ட்ரெயின் அவுட் ஆன மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்க சீக்கிரமே டயர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அன்ஹெல்தியான ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. உங்க உடம்புக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏனோ தானோ நீ எதையோ ஒன்ன சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கீங்களா, இல்ல ஹெல்தியான விஷயங்களை நீங்க ரொம்ப கான்சியஸாவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நிறைய நேரங்கள்ல ஒருத்தருக்கு சமைக்கணும் அப்படின்னா கூட ஒருத்தருக்காக என்னத்தை சமைக்கிறது அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு நம்ம வயிறை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக சாப்பிட்டுக்குவோம். அதுவும் முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்க வீட்டுல இது நிறைய நடக்கும். நியூலி மேரிடா இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ ஒருத்தர் வந்து வெளியில சாப்பிடுறாங்க, ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கு, அன்னைக்கு வந்து நீங்க ஒருத்தருக்கு தான் சமைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு உங்களோட அந்த சாப்பாடு விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப அன்ஹெல்தியா எதையாவது ஒன்று சாப்பிடுவோம், ஃபாஸ்ட் ஃபுட் சைடு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா எதையோ ஒன்று சாப்பிடணும்னு வயிறை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எனர்ஜி இல்லாத ஃபுட்டை வந்து உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்ல அதிகமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக தான் செய்யும். அது நம்மள சோர்வடைய வைக்க தான் செய்யும். ஸோ எப்பவுமே நம்ம உடம்புக்குள்ள என்ன விஷயங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா, ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்தியான விஷயங்களை நீங்க கொடுக்க நீங்க ஒவ்வொரு நாளும் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருப்பீங்க. அன்ஹெல்தியான விஷயங்களை அடிக்கடி நீங்க எடுத்துக்கும் போதும் சரி, எதையோ ஒன்று வயிறை ஃபில் பண்ணா போதும் அப்படின்றதுக்காக ஒரு சத்தே இல்லாத சாப்பாடை நீங்க எடுத்துக்கும் பொழுதும் சரி, சீக்கிரமே உங்களோட பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட எனர்ஜி லெவலும் இருக்கும். ஸோ லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, எப்பவுமே நீங்க ஒரு சாப்பாடை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு மூலமா உங்களுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனம் கொடுத்து, இதெல்லாம் வந்து கவனிக்க முடியுமா பிரியா? என்னமோ ஒண்ணு சமைக்கிறாங்க, வீட்டுல சாப்பிடுறோம், அப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னீங்கன்னா அப்படி இருக்காதீங்க. நம்ம பண்றது அந்த மிஸ்டேக்னாலதான் நம்ம எதையோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு எப்படியோ நம்ம ஹெல்த்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே நீங்க ஒரு சாப்பாடு சமைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு சாப்பாடை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் சரி, இது மூலமா நம்ம உடம்புக்கு என்ன சத்து கிடைக்குது, இது மூலமா நம்ம உடம்புக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் கொடுங்க. அப்படி கவனம் கொடுத்து ஹெல்தியான விஷயங்களை நீங்க கொடுக்க கண்டிப்பா நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சனா இருப்பீங்க. ஆல்சோ ரொம்ப ஹெல்தியான பர்சனாவும் இருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்துல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. அந்த சேஞ்ச் உங்களோட லைஃப்லயும் சரி, உங்களோட ஓவரால் வெல்பீயிங்லயும் சரி, நிறைய சூப்பரான சேஞ்சஸை கொண்டு வரும். 4th டிப், உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் இருக்கும்ல, அது எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பார்த்து அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அதுல இருந்து உங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்க பாருங்க. அப்படி பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான பர்சனா மாற ஆரம்பிப்பீங்க. அதாவது நம்ம ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்குது, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணிக்கிறது, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, ஒரே மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறது, இதையே வந்து நம்ம ரொம்ப நாளா நம்மளே அறியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் ஏதோ ஒரு மனசு சோர்வு வந்து நமக்குள்ள வரதான் செய்யும். என்ன லைஃப் இது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறோம், ஒரு மேக்கப் வந்து டிஃப்ரெண்டா பண்ணிக்கிறது கிடையாது, ஒரே மாதிரி சாப்பாடை சாப்பிடுறோம், என்ன பெருசா லைஃப்ல வந்து டிஃப்ரெண்டான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நாமளே வந்து புலம்பிட்டு இருப்போம். அதுக்கு காரணமே நாமளா தான் இருப்போம். நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட அந்த டெய்லி ரொட்டீனை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ண முடியும்.
ஒரு வாரம் நீங்க ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடுறீங்க, ஒரே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணிக்கிறீங்க, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துல அது எல்லாத்தையுமே கொஞ்சம் மாத்துங்க. அப்ப லைஃப்ல வந்து நிறைய ஏதோ புது புது விஷயங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்மள கொஞ்சம் வேற வேற விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணிக்கும் பொழுதும் சரி, நம்மளோட அந்த ரொட்டீனை கொஞ்சம் பிரேக் பண்ணி அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வரும் பொழுதும் சரி, நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒன்று புதுசா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாம நம்ம வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம், இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம், இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சாப்பாடு வந்து எடுத்துக்கலாம், இன்னைக்கு அவுட்டிங் போறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு புது பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு புது விஷயங்களை நம்மளோட லைஃப்ல இன்க்ளூட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் எனர்ஜி வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு பிரிஸ்கான பர்சனாவும் நம்மளோட டெய்லி லைஃப்ல மாற ஆரம்பிப்போம். இந்த ஒரு சின்ன சேஞ்சஸையும் பண்ணி பாருங்க. சீக்கிரமே நீங்க சோர்வடைகிறதுல இருந்து உங்களோட மைண்டும் சரி பாடியும் சரி ரொம்ப பிரிஸ்கா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 5th டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். நல்ல தூக்கமும் உங்க உடம்புக்கு தேவையான ஒரு ஒர்க் அவுட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமே சோர்வடைய மாட்டீங்க. இது ரெண்டையுமே நிறைய பேர் இப்ப பண்றது கிடையாது. நானே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துதான் இதெல்லாம் கொஞ்சம் ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நிறைய நல்ல ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வந்து லைஃப்ல வந்திருக்கு. ஸோ எப்பவுமே வந்து உங்களோட உடம்புக்கு வேலை கொடுக்காம இருக்காதீங்க, உங்களோட பாடியை வந்து மூவ் பண்ணாம இருக்காதீங்க, உங்களோட தூக்கத்தை வந்து எப்பவுமே எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. வேலை ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் வேலை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கத்துக்கான ஒரு டைம் வந்து கண்டிப்பா கொடுங்க. 8 hours வந்து நல்லா தூங்குனாதான் அடுத்த நாள் வேலைகளை நீங்க சுறுசுறுப்பா பண்ண முடியும். நான் நைட் எல்லாம் உட்காந்து வேலை பார்க்கறேன், ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறேன், திரும்ப எழுந்திரிச்சு அடுத்த நாள் வேலை பார்க்கறேன் அப்படின்னா அது ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏஜ் கம்மியா இருக்கும்போது பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நம்ம உடம்புல காட்டாது. அது நாள் ஆக ஆக நம்மளோட ஏஜ் ஜாஸ்தி ஆகும் பொழுதும் சரி, நம்ம பெருசா நம்ம உடம்புக்கு கவனம் கொடுக்காம, அந்த தூக்கத்துக்கு நேரம் கொடுக்காம, ஒரு ஒர்க் அவுட் பண்ணாம, இப்படி ஹெல்தியான விஷயங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்காம இருந்து ஒரு டைம் பீரியட்ல டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா உங்களோட தூக்கத்தை வந்து எந்த விஷயத்துக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்ல ஒரு ஸ்லீப் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஒர்க் அவுட் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு 30 நிமிஷம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. என்னமோ ஒண்ணு பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, ஒரு யோகா பண்ணுங்க, இல்ல ஜிம் போங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களோட உடம்ப வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைகளை நீங்க சுறுசுறுப்பா பண்றதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹெல்தியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதை வந்து எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.